சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, ஹார்முஸ் ஜலசந்திக்கான 20% கட்டணத்தை நாங்கள் அறவிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை நோக்கி தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் கடுமையாக நடத்தி இருக்கிறது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது, குறிப்பாக அமெரிக்காவினுடைய கடற்படை தளங்கள் மீது இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. ஈரானுடைய பீகாக் மலைகள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அந்த பகுதிகளில் புதிய சுரங்கங்களை ஈரான் தோண்டுவது காட்சிப்படுத்தப்படுகிறது. பாதுகாப்புக்கான சுவர்களை, பெரிய பெரிய கான்கிரீட் பாலங்களை அவர்கள் உருவாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் தொடங்கி ஈரானுடனான யுத்தம் வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் மத்திய கிழக்கில் நடந்த நிலையில ஒரு சமாதானம் ஏற்பட்டு அந்த சமாதானமும் மீண்டும் சண்டையாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ந்து சண்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய நாளிலும் அமெரிக்கா ஈரான் மீதும், ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் தாக்குதல்களை பதிலுக்கு பதில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகள், அவர் எப்படி இருப்பாரு, எந்த நேரத்தில் எதை சொல்லுவார், சொல்லிட்டு எதை எப்ப மாற்றுவாருங்கிறதையே யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முரண்பட்டு பேசக்கூடிய ஒருவராக சர்வதேசம் முழுவதுமே அறியப்படுவது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவருடைய ஒரு அறிவிப்பை நம்ம சொல்லி இருந்தோம். ஹார்முஸ் நீர்ப்பரப்பு